தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடுறாங்க. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகமும் தனித்து போட்டியிடுன்னு தெரிய வந்திருக்கு. ஆனா யாரு கூடவும் கூட்டணி இல்ல, நாங்க தனித்தே தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு நாம் தமிழர் சீமான் வழக்கம் போல அறிவிச்சிருக்காரு. அந்த வகையில தான் வரக்கூடிய 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பா 234 தொகுதிகளும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட இருக்காங்க. முன்னதா சென்னை மண்டலத்துல நாம் தமிழர் கட்சி தொடர்பா யார் யார் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக மாநாடு வர்ற 21ஆம் தேதி திருச்சியில நடைபெற இருக்கு. இதற்கான ஏற்பாடுகளும் மும்முரமா ஒரு பக்கம் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த மாநாட்டுல தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய 234 வேட்பாளர்களும் ஒரே மேடையில அறிமுகம் செய்யப்பட இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 117 பெண் வேட்பாளர்களும் 117 ஆண் வேட்பாளர்களும் போட்டியிடுறாங்க. தற்போதைய சூழ்நிலையில 200 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி முடிவும் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 34 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு வேகமா ஒரு பக்கம் நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த வகையில தான் சென்னையில மொத்தம் 16 தொகுதிகள் இருக்கு. இதுல 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்காங்க. அதன்படிதான் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் சரண்யா எழும்பூர் தொகுதியில போட்டியிடுறாங்க. சுற்றுச்சூழல் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் வெண்ணிலா தாயுமானவன் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு களஞ்சியம் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிடுறாங்க. வழக்கறிஞர் பிரிவு பாசறை மாநில செயலாளர் சி சங்கர் அண்ணாநகர் தொகுதியில போட்டியிடுறாங்க. இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பெனர்சான் ஷெரீப் துறைமுக தொகுதியில போட்டியிடுறாங்க. தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் தீர்த்தனா வேளச்சேரி தொகுதியில போட்டியிடுறாங்க. இவர்கள வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிடும் சமூக ஆர்வலரான ரோஷினி திருநங்கை ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல்ல திருமங்கை ஒருவர் போட்டியிடுவது முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டு இருக்கு. இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில போட்டியிட போவதா தெரியுது. வரக்கூடிய 21ஆம் தேதி திருச்சியில நடைபெறக்கூடிய மாநாட்டில் சீமான் போட்டியிடும் தொகுதி பற்றி அறிவிக்க போவதா தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே கட்சியின் முக்கிய பதவி வகிக்கும் சாட்டை முருகனுக்கு தொகுதி ஒதுக்கீடப்படவில்லை என்பது ஏற்கனவே போர்க்குரல் ஒலித்தது. தற்பொழுது சாட்டை முருகனுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பது வரக்கூடிய 21ஆம் தேதி அறிவிப்பின் போதுதான் தெரிய வரும். சாட்டை முருகனை பொறுத்தவரையில அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருப்பதால அவருக்கு தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்ற பேச்சும் தற்பொழுது நிலவிட்டு தான் இருக்கு. ஒருவேளை சாட்டை முருகனுக்கு தொகுதி ஒதுக்கப்படலைன்னா கட்சிக்குள் குழப்பம் ஏற்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற மல்லை சத்யா தனியாக புதிய கட்சி ஒன்றையும் தொடங்கி இருக்காரு. இந்த கட்சிக்காக அலுவலகம் கட்டும் பணி சென்னை நீலாங்கரையில வரக்கூடிய 21ஆம் தேதி நடைபெற இருக்கு. அன்றைய தினம் அவர் திமுகவுடன் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியிட போவதாகவும் சொல்றாரு. ஏற்கனவே திமுகவுடன் வைகோ தலைமையிலான மதிமுக கூட்டணியில இருக்கும் நிலையில மல்லை சத்யாவும் கூட்டணி சேர்ந்தால் குழப்பம் ஏற்படும் சூழ்நிலையும் இருக்கிறது என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.